மக்களே வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் எந்த கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, உங்கள் கம்பெனிலேயோ இல்லை நீங்கள் வாங்க போகிற சேலரிலேயோ ரொம்ப சேஞ்சஸ் வரப்போகுது. அந்த சேஞ்சஸ் ஏன் வரப்போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக புதுசாக லேபர் லாவில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. 4 முக்கியமான லேபர் கோடை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த லேபர் கோட் படி நாங்கள் ஒரு சில சேஞ்சஸ்லாம் கொண்டு வரோம். கண்டிப்பாக இந்த சேஞ்சஸை உங்கள் கம்பெனிலேயோ இல்லை உங்கள் எம்ப்ளாய்க்கும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இந்தியா லெவல் ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்னென்ன சேஞ்சஸ் வருது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷனே தெரியாத இருக்கும். ஸோ இது எப்போலேருந்து எஃபெக்டிவ் வரப்போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 1 வரப்போகுது. ஆனால் ஆக்ட் எல்லாமே பாஸ் ஆகிடுச்சு. ஒரு கம்பெனிக்கும் இந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்துருச்சு. இப்போ ஒரு சேஞ்சஸாக பார்க்கலாம். நான் இருக்கிறதுலே டாப் 10 சேஞ்சஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 9வது 10வது சேஞ்சஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு சேஞ்ச் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணிருக்கீங்க, நீங்கள் ஒரு ஓல்டு டைமராக இருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப ஏஜ் ஆகிருக்குன்னா அந்த டைமில் உங்களோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கம்பெனி சைட்லேருந்தே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஓல்டு டைமர்னா இப்போதைக்கு ஏஜ் 40 இல்லை 45க்கு மேலே இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அந்த ஏஜ் லிமிட் எதுவும் கொடுக்கல. ஆனால் இந்த ஓல்டு டைமராக இருக்காங்க, ரொம்ப ஏஜ் ஆனவங்களாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட்டியில் ஒரு சேஞ்ச் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நிறைய எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி பேசினாங்க. இந்த தடவை ஃபிக்ஸ்டு டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு எம்ப்ளாயி மினிமம் 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணால் தான் கிராஜுவேட்டி கிடைக்கும். அது பெர்மனெண்ட் எம்ப்ளாய்க்கு எலிஜிபிள். நீங்கள் ஒரு கம்பெனியில் போய் பெர்மனெண்ட்டாக ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னா அப்போ அந்த பெர்மனெண்ட் எம்ப்ளாயாக இருக்க பட்சம் உங்களுக்கு அந்த கிராஜுவேட்டி அப்படின்னு சொல்கிறது 5 இயர்ஸ் முடிச்சா தான் கிடைக்கும். ஆனால் இந்த ஃபிக்ஸ்டு டேர்ம் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லி ஒரு புது விஷயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எம்ப்ளாயி ஒரு ஃபிக்ஸ்டு டேர்ம், அதாவது இந்த ஏப்ரல் மாதம் ஜாயின் பண்ணுறாங்க, அடுத்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் தான் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அது ஃபிக்ஸ்டு டேர்ம் எம்ப்ளாயின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிக்ஸ்டு டேர்ம் எம்ப்ளாய்க்கு என்ன சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்கன்னா, இது மாதிரி வேலை செய்கிற எம்ப்ளாயீஸு மினிமம் 1 இயர் ஒர்க் பண்ணாவே கம்பெனிலேருந்து அவங்களுக்கு கிராஜுவேட்டி கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுவே பெர்மனெண்ட் எம்ப்ளாயாக அந்த கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணிருக்கீங்க, அந்த கம்பெனியில் தான் நீங்கள் இருக்கீங்கன்னா அப்போ மினிமம் 5 இயர்ஸ் தான், அதில் சேஞ்ச் எதுவும் கிடையாது. நிறைய பேர் இதில் கன்ஃபியூஷன் ஆகிடுறாங்க. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, மெட்டர்னிட்டி முடிச்சுட்டு வர ஃபீமேல் எம்ப்ளாயீஸுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நிறைய கம்பெனியில் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ இதை ஜென்ரலாக இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் ஆஃப்டர் மெட்டர்னிட்டி ரிட்டர்ன் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் யாராச்சும் ஒரு எம்ப்ளாயி உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிட்டாங்க. நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, அப்பாயின்மெண்ட் லெட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கம்பெனியில் செலக்ட் ஆகிட்டோம்னா அப்பாயின்மெண்ட் லெட்டர்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் இதுக்கு முன்னாடி மேண்டட்டரியாக கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி எங்கேயுமே எக்ஸ்பிளைன் பண்ணல. பட் ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டரை கன்ஃபார்மாக நீங்கள் கொடுத்தாகணும். அப்பாயின்மெண்ட் லெட்டரில் எந்த ஒரு பிழையும் நீங்கள் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் லெட்டர் நீங்கள் எடுத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் லெட்டர் மேண்டட்டரியாக கொடுத்தாகணும். எந்தெந்த எப்படிலாம் ஒரு கம்பெனியில் செலக்ட் ஆகிறாங்களோ ஸோ எப்போ கொடுத்தாங்கன்னா டேட் ஆஃப் ஜாயினிங் அன்னைக்கு இல்லை டேட் ஆஃப் ஜாயினிங்க்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் லெட்டர் கண்டிப்பாக கொடுத்தாகணும். அதுக்கான ஒரு ஃபார்மெட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க. என்ன ஃபார்மெட்னா, சேலரியோட டீட்டெயில்ஸ் இருக்கணும், அந்த எம்ப்ளாயி என்ன, அந்த எம்ப்ளாயோட ரோல் என்ன, சப்போஸ் கோட் ஆஃப் கான்டக்ட் என்ன அப்படின்னு சொல்கிற நிறைய இன்ஃபர்மேஷன் அதில் இருக்கணும். எம்ப்ளாயி எப்போ வார்னிங் லெட்டர் கொடுப்போம், எம்ப்ளாயி எப்போ என்னச்சும் கோட் ஆஃப் கான்டக்ட் இருந்துச்சுன்னா வேலையை விட்டு அனுப்புவோம் அப்படின்னு சொல்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஞ்சாவது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட். ஸோ நீங்கள் ஒரு கம்பெனிலேருந்து வெளியே வந்துட்டீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட் எப்பொழுதுமே 1 மாதத்துலேருந்து 2 மாதம் கிட்ட எடுத்துப்பாங்க. பட் ஆனால் இப்போ என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்கிறத எண்ணி அந்த எம்ப்ளாயி கம்பெனியை விட்டு போனதுல இருந்து 2 நாளில் ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட்டை ப்ராசஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே 30 நாள் 60 நாள்னு சொல்லி நிறைய பேர் பேசியிருப்பாங்க. பட் இது எல்லாத்தையுமே அப்படியே கட் பண்ணுற மாதிரி வெறும் 2 நாளில் அந்த எம்ப்ளாயி கம்பெனியை விட்டு போய்ட்டு அந்த எம்ப்ளாய்க்கு எல்லாமே ப்ராசஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆறாவது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு எம்ப்ளாயி ஒரு வாரத்தில் 48 ஹவர்ஸ்க்கு மேலே வேலை செய்யக்கூடாது. 48 ஹவர்ஸ்க்கு மேலே வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா அந்த எம்ப்ளாயிக்கு நீங்கள் ஓடி பே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு வாரத்தில் எப்படி எடுத்தாலுமே 7 நாள் இருக்குது. ஸோ 7 நாளில்
எம்ப்ளாயி வந்து 12 ஹவர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அப்போ வெறும் 4 நாள் ஒர்க் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே எம்ப்ளாயி வந்து ஒரு நாளைக்கு 8 ஹவர் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டா அப்போ 6 நாள் வேலை செஞ்சாகணும். ஸோ இது மாதிரி கால்குலேஷன்லாம் போட்டு என்ன சொல்லிட்டாங்க, இதுக்கு ஒரு எம்ப்ளாயி எடுத்திங்கன்னா வெறும் 48 ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 7வது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களோட சேலரிலாம் ரொம்ப கம்மியாக போகுது. ஏன் அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா, பேசிக் அண்ட் டிஎன்எஸ் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. அந்த பேசிக் அண்ட் டிஎன்எஸ் அலவன்ஸை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்துட்டு உங்களோட சேலரி எவ்வளோ வாங்கிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் சேலரி ஸ்லிப் எடுத்து பார்த்தீங்கன்னா சேலரி காம்பனண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த சேலரி காம்பனண்ட்ஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து பேசிக் அண்ட் டிஏ வந்து 30% 40% வரைக்கும் இருக்கும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது பேசிக் அண்ட் டிஏ வந்து 50% இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு 50% வந்து உங்களோட பேசிக் அண்ட் டிஏவாக இருக்குன்னா அதில் இருந்து பிஎஃப்க்கு போகிற அமௌண்ட் வந்து ரொம்ப அதிகமாகிடும். ஸோ உங்களோட பிஎஃப் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா உங்கள் பேசிக் அண்ட் டிஏ எடுத்து அதில் வந்து 12% தான் உங்களோட பிஎஃபாக கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ ஏன் வந்து இப்படி பண்ணுறீங்க, பேசிக் அண்ட் டிஏவை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பிஎஃப்க்கு போகிற கான்ட்ரிபியூஷன் அதிகமாகும், உங்களோட டேக் ஹோம் சேலரி கம்மியாகும். அதே மாதிரி கிராஜுவிட்டியும் உங்களுக்கு அமௌண்ட் அதிகமாக போகும். ஆனால் கிராஜுவிட்டி உங்களுக்கு கம்பெனி விட்டு போனதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட்டில் வந்துடும். பட் ஆனால் உங்களோட டேக் ஹோம் சேலரி கண்டிப்பாக கம்மியாகிடும். ஸோ இதை வந்து நீங்களே வெல் ப்ரிப்பேர்டாக இருந்துக்கோங்க. 8வது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆனுவல் பெய்டு லீவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கம்பெனியில் நீங்கள் 240 டேஸ் ஒர்க் பண்ணால் தான் ஆனுவல் பெய்டு லீவ் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 180 டேஸ் நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணாவே உங்களுக்கு ஆனுவல் பெய்டு லீவ் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனுவல் பெய்டு லீவ்னா உங்களோட இஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. இயர்டு லீவ்னு சொல்கிறது ஆனுவல் பெய்டு லீவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பெய்டு லீவ் நீங்கள் அன்றைக்கி லீவ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனிலேருந்து பே பண்ணி ஆகணும். அது வந்து பெய்டு லீவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓடி ஹவர்ஸ். நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன், ஒரு எம்ப்ளாயி வந்து 48 ஹவர்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணக்கூடாது. அந்த 48 ஹவர்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்க எக்ஸ்டென்ஷன் வாங்கி 78 ஹவர்ஸ் வரைக்கும் தான் ஒரு எஸ்டிமேட் டு 78 இயர்ஸ் per வீக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கடைசி விஷயம் சொல்லி பார்த்தீங்கன்னா கடைசி விஷயம் வந்து நான் பேசிக் அண்ட் டிஏ தான் சொல்லி ஆகணும். ஆனால் இது என்னென்னா மேண்டேட்டரி கிரெச்சஸ், அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அதாவது 50 எம்ப்ளாயிஸ் மேலே இருக்காங்கன்னா மேண்டேட்டரி கிரெச்சஸ் வந்து அங்கே வச்சாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னா நான் என்னென்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்களே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து 9th பாயிண்ட்டாக இல்லை 10th பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக் அண்ட் டிஏ வந்து 50% கொண்டு வராங்க. இந்த 50%ஆல் உங்களோட டேக் ஹோம் சேலரி கண்டிப்பாக கம்மியாகும் போகுது. 2வது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்கிறத உங்களுக்கு நீங்கள் 1 மாதம் 2 மாதம் வெயிட் பண்ணணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. வெறும் 2 நாளில் ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட்டை கொடுத்துருவாங்க. 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா கிராஜுவிட்டி ஃபார் ஃபிக்ஸ்ட் டேர்ம் எம்ப்ளாயிஸ்க்கு 5 இயர்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எனி 2 டேஸில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட்டாக அந்த எக்ஸிட் ஆகிற எம்ப்ளாயிஸ்க்கு பண்ணி கொடுத்துருவாங்க. இது மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையோ உங்களோட சேலரிலையும் வரப்போது. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இட்ஸ் பை ஃப்ரம் மணிகண்டன். பை.